நான் சொன்னது 5 பொருள் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் எளிமையாக விளங்கி கொள்வதற்கு ஒரே ஒரு திருமந்திர பாட்டு சொன்னால் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு எளிமையாக விளங்கி கொள்ளலாம். பெரும்பாலும் சில பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய பாட்டு. திருமூலர் சொல்றார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. 2 வரி. முதல் சொல்றார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில். 3 பொருள் சொல்றார். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இந்த அனாதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியல? ஆதி இல்லாதது அனாதி. நீங்க ஆதி அப்படின்னு சொன்னா தொடக்கம் என்று பொருள். தொடக்கம் சொன்னா முடிவு சொல்லணுங்க. நாம் இருக்கிறோம் 2 மணிக்கு தொடங்குகிறோம் சொன்னோம்னா முடிக்கிற நேரத்தை சொல்லணும் இல்லைங்களா? நேரம் சொல்லலைன்னு என்ன அர்த்தம்? நிச்சயமாக முடிக்கிற நேரத்தை சொல்லணும். இல்லைன்னா சொல்லலைனாலும் முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? பேசிக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு ஆளாக எரிச்சு போயிருவீங்க. கதவு திறந்து அப்படியே மெல்ல மெல்ல போன் வருதோ இல்லையோ அந்த மாதிரி காலில் வச்சுக்கிட்டு அப்படியே போனோம்னா ஆளை உடுங்கப்பான்னு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்போம். ஏன்? அவர் ஒன்றும் முடிக்கிற மாதிரி தெரியல. இல்லைங்க, 2 தொடங்கினா 4க்கு முடிச்சிருவோம். சரி, அப்போனா பிரச்சனை இல்லை. அப்ப ஒவ்வொன்றுக்குமே தொடக்கமும் முடிவும் இருக்கிறது. எதுக்கெல்லாம் தொடக்கம் சொல்றோமோ அதுக்கெல்லாம் முடிவு சொல்லிடுவோம். முடிவதெல்லாம் ஒரு நாள் தொடங்கும். இவ்வளவுதாங்க விதி. விதி என்பதுன்னு கேட்டீங்கன்னா தொடக்கத்துக்கு முடிவு உண்டு, முடிவுக்கு தொடக்கம் உண்டு. உங்களுக்கு சினிமா படத்துல சொன்னா சரியும். ஒரு படம் எடுப்பாங்க, படம் தொடங்கும், உடனே படம் முற்றுன்னு போடுவான். உடனே அடுத்த பார்ட் 2 வந்துருச்சா இல்லையா? முடிஞ்சு போச்சு ஐயா. அது அப்பங்க, அது அந்த இப்ப பார்ட் 2 வந்துருச்சுமா, அதோட முடிச்சுட்டாங்களா என்ன? பார்ட் 3 பார்ட் 4 5 அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. உடனே இவன் எப்பயா முடிக்க போறான்? அதாங்க தெரியல. எது? சிந்துபாத் கதைகள் மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது, முடிஞ்ச மாதிரியே இருக்குது. உடனே அடுத்த கதையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தொடக்கம் சொல்லுகிற எல்லாம் ஒரு நாள் முடியும், முடிகிற எல்லாம் ஒரு நாள் தொடங்கும். அதனாலதான் இறைவனுக்கு தொடக்கம் கிடையாது, உயிருக்கு தொடக்கம் கிடையாது, ஆணவத்துக்கு தொடக்கம் கிடையாது, பாசத்துக்கு தொடக்கம் கிடையாது, மாயைக்கு தொடக்கம் கிடையாது. ஏன் அது அனாதின்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஆதி அற்றது அனாதி. ஆதி சொன்னால் அனாதி வந்துடும். ஆதி சொல்லும் போது அந்தம் வந்துவிடும். எனவே ஆதி இல்லாதது அனாதி. அப்ப எது ஆதி இல்லாதது? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, பாசம் அனாதி. பாசம் வந்தா ஆணவம் கண்மம் மாய். ஏன் அனாதின்னு சொன்னாரு? இறைவன் பாசத்தை படைக்கவில்லை, இறைவன் ஆணவத்தை படைக்கவில்லை, இறைவன் கண்மத்தை படைக்கவில்லை, இறைவன் மாயையை படைக்கவில்லை. இதனாலதான் இது அடிப்படை. இப்போதைக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அது கொஞ்சம் ஏன் படைக்கலன்னு கொஞ்சம் ஆழமான பகுதி பிறகு பார்த்து கொள்ளலாம். எனவே 5 பொருள் அனாதி. இந்த 5 பொருளும் யாராலும் படைக்கப்படாத பொருள். இது இந்த முதல் 2 வரி விளங்கிச்சுன்னா அடுத்த 2 வரி விளங்கிடும். எனவே பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதினா இறைவன், பசுனா உயிர்கள், பாசம்னா ஆணவம் கண்மம் மாயை. அடுத்து 3வது வரி சொன்னாரு, பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதியாகிய இறைவனை பசுவோ அல்லது பசுவினுடைய பாசமோ போய் சேராதுன்னார். பதியினை சென்று அணுகா பசு பாசம். அப்ப முத்தி என்பது என்ன? நாமும் சரி பாசமும் சரி அவனை போய் சேராதுன்னார். நாம போய் சேருவது தானே முத்திங்கிறோம். அவனை போய் நாம சேர மாட்டான்ட்டாரு. அப்படின்னா 4வது வரி சொன்னாரு, பதி அணுகில் பசு பாசம் அப்படின்னு சொன்னதுல பதி அணுகில் பசு பாசம் நில்லாது. கடைசி 2 வரையும் மட்டும் பாத்துங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பசுவும் சரி பாசமும் பதியை போய் அணுகார். ஆனால் பதி அணுகுவானாகில் பசுவின் பாசம் நில்லார். இது பாட்டுங்க. இப்ப நீங்க பதி பசு பாசம் விளக்க சொல்லிட்டுனா இப்ப எளிமையா விளங்கி கொள்ளுங்க. இது பதி, இதுதான் இறைவன் பதி. இது பசு உயிர், இது ஆணவ மலம்.
இது கண்மமலம், இது மாயாமலம். நாம் எப்படி இருக்கோம்னு பார்த்து. இறைவன் தனித்து நிற்கிறான், நாம பாசத்தோடு கூடி இருக்கிறோம். நம்ம சொன்ன இறைவன் அனாதியே பாசத்திலிருந்து நீங்கி நிற்போம்னு சொன்னோமா இல்லையா? சிவம்னா என்ன? மங்களம் உடையது. மங்களம்னா என்ன? இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல் மங்களம். இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்குது, இது மங்களம் இல்லைங்களா? இப்ப இது எங்க இருக்குது? 3ஓட கூடி நிக்குது. நாம இருக்கிற நிலைமை இப்படித்தான் இருக்கிறோம். அப்ப இப்ப இந்த கையில வச்சுக்குங்க, பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது எப்ப இருந்துச்சோ அப்பவே இது இருந்துச்சு ஆச்சுங்களா? சரி, பதி பசு பாசம் என்ற இந்த இதுல இந்த பதியை பசுவோ பாசமோ போய் பிடிக்காது. நல்லா நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. இந்த கையை இப்படிதான் இயல்பானது. கையினுடைய இயல்பான அமைப்பு என்னன்னா இப்படித்தான் இருக்குங்க. இப்ப இந்த விரல் பசு, இந்த பசுவாகிய இந்த விரல் பதியை போய் பிடிக்கணும். பதியாகிய இறைவனை நகர்த்தாம சேர்த்த முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த விரல் இதை தொடணுங்க. இப்ப இது அசையவே கூடாது. அசையாம வருமானா? வரவே வராது. இது நகர்ந்து வந்தா தான் இது போய் பிடிக்கும். இது நான் இப்படியே நிக்கிறேன் நீ வான்னு சொன்னா போய் பிடிக்குமானா? கொஞ்சம் கூட போய் பிடிக்க முடியாது. இது அசைந்து கொடுத்தா தான் இது போய் பிடிக்கும். அப்ப நான் பதி அணுகில் பசு போய் பதியை பிடிக்கும். என்னாச்சு? பாசம் நிக்காது. பசு பதியை பிடித்து விட்டால் பாசம் நிக்காது. இதைத்தான் தட்சிணாமூர்த்தி சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க கோயிலுக்கு போனா தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா இந்த உண்மைத்தான் சொல்றார். இப்பா, அந்த உலகம் என்பது பதி பசு பாசம்னு 3ஆ இருக்குது. நீ பாசத்தோடு இருக்கிற. இந்த பாசம் உன்னை விட்டு போகணும்னா என்ன பிடிச்சுக்க. என்ன பிடிக்கணும்னா நீ நினைச்சியெல்லாம் பிடிக்க முடியாது. நான் உன்னை அணுகி வரும்போது உன்னை பிடிச்சுக்க. இவன் அணுகி வரும்போது இந்த உயிர் அவனை பிடிக்கும். பிடிச்சு அவன் தாழ் போய் சேரும். இதாங்க சைவ சித்தாந்தம். இந்த 3 பொருளை இந்த பாட்டை வைத்துக் கொண்டு விளங்குனீங்கன்னா சைவ சித்தாந்தம். இப்ப நீங்க பாருங்க, இந்த பதி அணுகாக விட்டால் இந்த பசு போய் அணுக முடியாது. இந்த விரல் அசைவு இல்லைன்னா இந்த விரல் போய் தொடாது. இப்ப நீங்க ஒரு எளிமையான உதாரணம் சொல்லலாம்ங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த நாட்டினுடைய பிரதமரையோ அல்லது ஜனாதிபதியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்க, அங்க போய் கடிதம் கொடுத்தோன்னே அவர் பார்க்கிறாரு. பார்க்கல, டைம் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ட்டான்னு வச்சுக்கங்க, நம்ம உள்ளே விட மாட்டோம். நீங்க நான் அடுத்த நாள் போனீங்க, தொடர்ந்து 1 மாசம் போனீங்க. ஒரு நாள் கோபம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப காட்டுறீங்களா அப்படின்னு நான் பார்த்தே ஆகினார். நீங்க காட்டலன்னா நான் தீ குளிச்சுக்கலான்னு விட்டுருவான். ஒரு தீ குளிக்கிறாரு, ஜனாதிபதி நிறுத்திடுவாங்களா என்ன? போனா போயிட்டு போன்னு விட்டுருவாங்க. இப்படி கொஞ்சம் வேற மாதிரி யோசனை பண்ணி பாருங்க. ஜனாதிபதி உங்களை பார்க்க நினைச்சார், என்ன நடக்கும்? மேப் எடுத்து போட்டு ஜிபிஆர்எஸ் போட்டுட்டு நேராக காவல்துறையினுடைய உயர் அதிகாரி என்ன பண்ணுவார்? நேராக வீட்டு வாசல் காலிங் பெல் அமுத்துவார். சார் அப்படின்னாரு, சொல்லுங்க உங்களை ஜனாதிபதி பார்க்கணும்னாரு. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துடுங்களா? ப்ளீஸ் வாங்க சார் போகலாம் அப்படின்னா வரமாட்டேன் வச்சுங்க. அவர் ஒன்று என்னவாரு, கமாண்டோ அப்படிம்பாரு. அங்கிருந்து 4 பேர் வருவான், கையை கால் தூக்கி வண்டியில் போக முடியாது, நேராக ஜனாதிபதி கொண்டு நிறுத்திடுவோம் முன்னாடி. நீங்க நினைச்சா அவரை பார்க்க முடியாதுங்க, அவர் நினைச்சா உங்களை பார்க்கலாம். அதே தாங்க இறைவன் நம்மை நினைக்கும் போது நீங்க எங்க சிக்கி இருந்தாலும் எடுத்துக்கொண்டு நிறுத்திடுவான். நீங்க அவனை நினைச்சீங்கன்னா நம்மளால நினைக்க முடியாது. இதான் அங்க சொன்னார், பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை பசு பாசம் சென்று அணுகாது. ஆனா பதி அணுகில் பசுவின் பாசம் நில்லார். திருமூல நாயனார் ஒரே பாட்டை சொல்லியிருக்கார். இது நான் சொல்றது லேசான பொருள் சொல்லியிருக்கணுங்க. இதுல இன்னும் ஆழமான பொருள் உண்டு. எனவே இந்த 3 பொருளை சைவ சித்தாந்தம் எப்படி பிரிச்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை தானே அறிபவன் என்று சொல்லிய இறைவன் தானே அறிபவன், நாம அறிவித்தால் அறிபவர். இந்த பாசம் இருக்கு பாருங்க, அறிவித்தாலும் அறியாது.